சிறகடிக்க ஆசை சரியல டுடே எபிசோடில் நம்ம ரேக்கா இருந்துட்டு இன்னைக்காச்சும் உன்னோட பதிலை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனாக இருந்துட்டு என்னடா பதிலை சொல்கிறா ரேக்கா உன்னை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா ரேக்கா என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் என்னோட பதிலுக்காக தான் அவள் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் மாமா அக்கா நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க, அம்மா முதல் கொண்டு எனக்கு ரேகாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க எல்லார்கிட்டேயும் சகஜமாக பழகுறாங்க. அவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க வசதி இல்லாதவங்க, இப்படி என்றைக்குமே ரேகா யோசிச்சதே கிடையாது. ஒவ்வொன்றும் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நான் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல சத்யா, எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் கேட்ட உடனே பட்டுன்னு உன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிட்டேல்ல, இதில் இருந்தே உன் மனநிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. உனக்கும் ரேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. சரி எல்லாமே நல்லதாக போனால் அதுக்கப்புறம் என்ன மறுபேச்சு, பேசி முடிச்சிட வேண்டியதுதான். இதுக்கு அவங்க வீட்டாளுங்க சம்மதம் சொல்லுவாங்களா? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க. ரேகா அவங்க அப்பா கிட்ட தான் இருக்குது. அவங்க அம்மாவோட நடவடிக்கை ரேகாவுக்கு பிடிக்காதனால அவங்க அம்மா பக்கமே அது போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான பிரபா முடிச்சிருக்காங்க.